உளவியல் தேர்வு 1. புரூனரின் கருத்துப்படி மனித மூளையை மாதிரிகளைக் கொண்டது. 5. வைகாட்ஸ்கியின் கருத்துக்கள் எவ்விதழில் வெளியிடப்பட்டுள்ளன? கல்வியும் சமுதாயமும். வலுவூட்டல் கோட்பாட்டினை ஹல் சூத்திரம் உதவியுடன் விளக்கினார். SER-F-H&D அறிவு உருவாக்க வகுப்பறைக்கு பொருந்தாத ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும். வினா கேட்பதற்கான கற்றல் ஆசிரியர் உருவாக்குதல். கணிதத்தில் வல்லுநராக உள்ள ஒருவர் இசையைக் கற்றுக்கொள்ள கணிதத்தைப் பயன்படுத்துவது எதற்கு உதாரணம்? நேர்மாற்றம். குழந்தைகள் வெயில் காலத்தில் சூரிய வெப்பத்தினைத் தவிர்க்கின்றனர். ஆனால் குளிர்காலத்தில் சூரிய வெப்பத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இவை கீழ்க்கண்ட மாற்றத்துடன் தொடர்புடையது. மனவெழுச்சி. எந்த ஒன்று சிக்கலான பொதுமைக் கருத்தாகும்? வட்டம். நுண்ணறிவு ஈவின் நிலை 140 அல்லது அதற்கு மேல் இருப்பின் எவ்வகை நுண்ணறிவு நிலை சார்ந்தது? மிகவும் மேம்பட்ட. ஒரு வகை சொந்தமில்லாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகவல்களுக்கு இடையே உள்ள உறவு அல்லது பகிரப்பட்ட அர்த்தத்தை உருவாக்குதல் என அழைப்பது அமைப்பு. உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ஏற்படும் கவனச்சிதறல் தூண்டல்களைக் கட்டுப்படுத்தும் திறன் தகவமைப்பு. இரு காரணி கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் கார்டனர். குழந்தைகள் பிறருடன் இணைந்திருப்பதற்கான காரணம் தன்மதிப்பு. பெற்றோரின் விருப்பம் மற்றும் கவனம் எப்போதும் குடும்பத்தின் இன்னொருவர் மீது செலுத்தப்படுவதாக குழந்தைகள் நினைக்கிறார்களோ அப்போது அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். உச்ச முன்னேற்றத்தை அடைய வரம்பற்ற பண்புகளை தனிநபர் பெற்றிருந்தாலும் மனம் எதிர்பார்ப்பது எது தவறானது? குழந்தையை அப்படியே விட்டுவிடுவது. மீனா 18 மாத வயதுள்ள ஒரு குழந்தை. பெற்றோரின் அன்பு இல்லாமையால் மராஸ்மஸ் நோயின் அனைத்து அறிகுறிகளையும் வெளிப்படுத்துகிறது. கீழ்க்கண்டவற்றுள் எது காரணமாகாது? உள சமூக குள்ளத்தன்மை. உயிரியல் சார்ந்த வாழ்வியல் தோல்வி. ஆசிரியர்கள் வகுப்பறையில் ராஜா என்ற மாணவரை அழைத்து வேறுபட்ட வடிவமுள்ள பாத்திரத்தில் சம அளவு நீரை ஊற்றச் சொல்லி எந்த பாத்திரம் அதிக நீரை அடைந்திருக்கின்றது என்பதைக் கேட்கிறார். இதனுடன் தொடர்புடைய கருத்து எது? உயிரற்ற பொருளை உயிருள்ளவையாகக் கருதுதல். கீழ்க்கண்டவற்றுள் அறிதிறன் வளர்ச்சி சமூக இடைவினையாற்றினால் ஏற்படுகிறது என்றவர் யார்? வைகாட்ஸ்கி. ஆசிரியர் மாணவர்களிடம் விடுமுறை நாட்களில் நேரத்தை எவ்வகையில் செலவிடுகின்றனர் எனக் கேட்டறிந்து அட்டவணைப்படுத்தினார். இதில் எந்தெந்த செயல்பாடுகள் மூலம் ஒழுக்க வளர்ச்சியை வளர்க்க இயலும்? பெற்றோருக்கு உதவுதல், நூலகம் செல்லுதல், வீட்டுத் தோட்டத்தை பராமரித்தல். கூற்று. 4 மாதக் குழந்தையினிடத்தில் ஒரு பந்தினைக் காட்டி பின்னர் அதனை ஒரு தலையணையின் கீழ் மறைத்துவிட்டால் குழந்தை அந்தப் பந்தினைத் தேட முயற்சிப்பதில்லை. பந்து தலையணையின் கீழ் உள்ளது என்பது குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம். பிறந்து 4 மாதங்கள் வரை குழந்தைகள் பொருளின் நிலைப்புத்தன்மையை உணர்வதில்லை. கூற்று மட்டும் சரி. காரணம் தவறு. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி மரபு. குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டுக்கள் முதன்மையாக இருக்கும் காலகட்டம் குறுநடைப் பருவம் குழந்தைப் பருவம். ஒரு குழந்தையின் குடும்பம் அடிக்கடி மகிழ்வான விடுமுறையை மற்றும் குடும்ப சுற்றுலாவை அனுபவிப்பது பெரும்பாலும் எதன் தாக்கத்தால் ஏற்படுகிறது? ஒப்பார் குழு. ஆதார குடும்பம். சரியான விடையைத் தேர்ந்தெடுக்கவும். கூற்று. ஒப்பார் குழுக்கள் போட்டி சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பானது மற்றும் முடிவில் நட்பு பாராட்டி ஒற்றுமையாகின்றனர். காரணம். குழுத் தலைவன் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுகின்றனர். கூற்று சரி. காரணம் தவறு. சூழல்சார் ஆக்கவியலோடு தொடர்புடையது தகவல் பரிமாற்றம். தொடக்கப்பள்ளி பாடங்களில் குறிப்பாக அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களை ஒளிபரப்ப மத்திய கல்வியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் INSAT-IA. சரியானதைப் பொருத்துக. விதை முளைத்தல் பரிசோதனை முறை. மாசுபடுதல் விளைவு. செயல் திட்டமுறை. மிதக்கும் மூழ்கும் பொருட்களின் தன்மை. களப் பயணம். கோழிப்பண்ணை. கள ஆய்வு.
கற்றலை மேம்படுத்த உதவுவது. ஆசிரியர் பல்வேறு வகையான விரிவுரைகளை வழங்குதல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் அதிகபட்ச புலனுறுப்புகளை பயன்படுத்துவது பின்வரும் எந்த காரணியுடன் தொடர்புடையது? ஆசிரியர் தொடர்புடைய காரணி. அறிதிறன் கற்றலை முன்மொழிந்தவர் ஜீன் பியாஜே. ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மாணவர்களின் சிந்தனையை தூண்டி பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் முறை. ஒப்படைவுகள் கொடுத்தல். உயிரியல் தேர்வு உளவியல் தேர்வு 2. பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர் போரிங். அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாடுகளை வெளியிட்டவர் டேவி யூங். உளவியலார் வாட்சன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது இயந்திரமானது. போல்மன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது உடல்கூறு இயல்பானது. பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? பொதுமை கற்றல். கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுக்கி அடுக்கி பாத்திரங்களை பிரித்தெடுக்கின்றாள். எவ்வகையான கற்றல் நடைபெறுகிறது? பிரச்சினையை தீர்த்தல். நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? மனைக்கற்றல். ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் இருத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இத்தகைய கற்றல் எவ்வகை? பொருள் உணர்ந்து கற்றல். மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது நினைவு பகுதிக்கு செல்கிறது. நெடுங்கால நினைவு. பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது வகைப்பாடு. பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்ச நிலையை எட்டும் காலம் 9 மாதங்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 நீலம் மற்றும் 12 சிவப்பு வண்ண மலர்கள் என 16 மலர்களை காண்பித்து அவற்றில் அதிகம் உள்ளவை சிவப்பு மலர்களா அல்லது நீல மலர்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் சிவப்பு வண்ண மலர்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. குழந்தைகளிடையே டேஸ் இன்மையை குறிக்கின்றது. சிந்திக்கும் திறனின்மை. பழக்கம் வழக்கம் ஆர்வம் மற்றும் மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டினை கொண்ட குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விளையாட்டுக் குழு. கீழ்க்கண்டவற்றுள் எது நேர்மறையான மனவெழுச்சி அல்ல? மகிழ்ச்சி. பின்வருவனவற்றுள் எது பிந்தைய குழந்தைப் பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தையை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல? அதிக சமூக பழக்க வழக்கமுள்ளவராகிறான். ராமு 4ஆம் வகுப்பு மாணவன். தேர்வில் குறைவான தரம் பெறுகிறான். இதனால் கவனச்சிதைவு ஏற்பட்டு அல்லது தற்போதைய சூழலை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனது சூழலை மறுவரையறை செய்கிறான். இவ்வெதிர்கொள்ளும் அணுகுமுறை டேஸ் எனலாம். மனவெழுச்சியை எதிர்கொள்ளல். பதற்றம் என்பது தீங்கு வரும் என்றும் அஞ்சி எழும் மனவெழுச்சி. பிறரால் எவ்வழிகளில் பதற்றம் ஏற்பது இல்லை? அச்சமூட்டப்படும் பொழுது. கீழ்க்கண்ட எந்த நிலையில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? நடுவயது பருவம். பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலை. கீழ்க்கண்ட கூற்று வரும் படிநிலையின் பெயரினை கண்டறிக. கூற்று. 5 நட்சத்திரங்கள் கணித விடைத்தாளில் கொடுக்கப்பட்டு இருந்தால் நந்து மகிழ்ச்சியாக இருந்தான். பிறர் சார்பு நிலை மற்றும் சார்பற்ற நிலை. புயல் மழையால் பாலம் உடைந்ததைக் கண்ட கணேஷ் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளித்தார். இதிலிருந்து நீ அறிவது யாது? ஆன்மீக பண்பு மதிப்பு. நல்ல நடத்தை. இங்கே நல்ல நடத்தைங்கிறது குறிப்பிடப்படவில்லை. நல்ல நடத்தை என்பதை குறித்து கொள்ளவும். பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று? மையலின் ஷீத் படலம் சூழ்ந்து இருக்கிறது. வாக்கியம் 1. நன்னெறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பது வரையறை செய்வதாகும். வாக்கியம் 2. பொறுப்புணர்ச்சி என்பது நன்னெறி மதிப்பிற்கான உதாரணம் ஆகும். வாக்கியம் 2 மட்டும் சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகள் வீரர்கள் என்ற நேர்மறையான செயல்பாடு கண்டுபிடிக்கவும். முருகன் விடுப்பு எடுக்காமல் தினமும் பள்ளிக்கு செல்வான். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று 1. விளையாட்டு இணை பள்ளி அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. கூற்று 2.
அகசிந்தனையுடைய ஆசிரியரால் குழந்தைகளுக்கு சமூக வளர்ச்சியினை உட்புகுத்த முடியும். 1 மற்றும் 2 இரண்டும் சரி. எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமானது? கணினி உதவியுடன் கற்பித்தல். ஆசிரியரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாத ஒன்று. தொழில்திறனில் குறைபாடு. LCT ஒருங்கிணைந்த உத்தியில் இருந்து மாறுபட்ட ஒன்று. கல்வி செயற்கைக்கோள் வழி கற்றல் கற்பித்தல். ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது குறைதீர் கற்றலை மேற்கொள்ளுதல். ஒரு மாணவரின் முன்னறிவை ஆசிரியர்கள் எப்போது சோதிக்க வேண்டும்? பாடத்தை முடிக்கும்போது. ஆர்வமிக்க ஆசிரியர் பண்பு மாணாக்கர்கள் பின்பற்றுவர். விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் யுக்தி. திட்டமிட்ட கற்றல் உத்தி. உளவியல் தேர்வு 3. பொதுமை கருத்துருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் முறை. பகுத்தறிமுறை. சரியான வாக்கியம். பொதுமை கருத்து வரைபடம் மாணவர்களிடையே மொழித்திறனை மேம்படுத்துகிறது. பொதுமை கருத்து வரைபடம் பாடத்தொகுப்பை வழங்க ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. உட்காட்சி வழிக்கற்றலில் முதன்மையாக கருதப்படுவது கண்ணோட்டம். குழந்தைகள் தான் செய்யும் அனைத்து சிறந்த செயலாக்கத்திற்காக தனது பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து எப்போதும் பாராட்டை எதிர்பார்க்கின்றது எனில் ஒரு குழந்தையின் எந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையை காட்டுகிறது? நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை. தாண்டே தனது கொள்கையை முதலில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் எஜுகேஷனல் பிசிகாலஜி. பொருட்களுக்கிடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல் எதை குறிக்கும்? தெளிவு நிலை. ஒரு குழந்தை ஓர் ஆண்டிற்குள் பேசுகிறது என்றால் அதற்கு காரணமான காரணி பயிற்சி. பலவிதமான சோதனை பொருட்களை பிரதிபலிக்கும் சுருக்க பகுத்தறிவை குறிப்பது தன்மை மாற்றம். குழந்தைகளிடம் மன பிரதிநிதித்துவங்களான அவர்களின் பள்ளி மற்றும் சுற்றுப்புறம் போன்ற வழக்கமான பெரிய அளவிலான இடங்களை குறிப்பது வரிசைப்படுத்துதல். எவ்வகை நினைவில் மாணவன் பொருள் புரிந்து கொள்ளாமல் கற்கின்றான்? செயல் மனப்பாடம். கீழ்க்கண்டவற்றுள் எவை வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் அடங்கும்? செயற்சோதனை மற்றும் படச்சோதனை. ஒப்பார் குழுவின் எதிர்மறை தாக்கமானது இதனை நோக்கி செல்லும். சமூக வளர்ச்சி. எதன் மூலமாக குழந்தைகள் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள்? கல்வி சுற்றுலா. குழந்தை பருவம் முன்னேறி செல்லும் போது பகல் கனவு காண்பது அதிக பிரபலமாகிறது. காரணம், பகல் கனவை கட்டமைப்பதற்கான நிறைய தகவல்கள் பெறுகிறார்கள். கீழ்க்கண்டவற்றுள் எது தன்னாட்சி விசஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் நிலைக்கு எடுத்துக்காட்டு? ஒரு வளரிளம் பருவத்தினர் தனது தலைமுடியை புது பங்கில் வடிவமைத்தல். 6 முதல் 15 மாத குழந்தையின் பிரிவில் பதற்றம் அதிகரித்தாலும் கீழ்க்கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்து வெளிப்படுவது இல்லை. உள்கட்டமைப்பு சமிக்ஞை. குழந்தை விரலை சூப்புதல் பியாஜேயின் புலனியக்க நிலையில் எந்த உட்பிரிவோடு தொடர்புடையது? 3ஆம் கற்றுவினை. கீழ்க்கண்டவற்றுள் ராஜா ஹரிச்சந்தரிடம் காணப்பட்ட உறுதியான அறநெறி பிறழாத தன்மை எது? தனித்தன்மை நிலை. கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்ட மணி அடுத்த 2 ஆண்டுகளில் புதிய கோழிப்பண்ணையை நிறுவுவதற்காக கடினமாக உழைத்தார். இது இடைக்கால லட்சியம். குழந்தையின் உடல் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துபவை சூழ்நிலை மற்றும் மரபு. சிறந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் அகத்தூண்டுதலாக செயல்படும்போது அவ்வாசிரியை தங்களின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றனர். இச்செயல் எவ்வகையான அணுகுமுறையினை வெளிப்படுத்துகிறது? கட்டாயப்படுத்துதல், இணங்குதல். போட்டி விளையாட்டுகள் 3 வயது வரையில். கற்பனை விளையாட்டுகள் 12 வயதுக்கு மேல். தனித்து விளையாடுதல் 6 to 12 ஆண்டுகள். கூட்டு விளையாட்டுகள் 3 to 6 ஆண்டுகள். பள்ளியும் சமூகமும் இணைந்து ஒரு குழந்தையின் அடையாள வளர்ச்சியை சமூகம் இணைந்து வளர்ச்சியை ஊட்டி வளர்க்கிறது. வகுப்பறையை உள்ளடக்கிய ஆதரவான அனுபவங்களை வளர்க்காதது. திறமை சார்ந்த பாடம் சாரா செயல்பாடுகள். ஊக்கத்தில் ஆசிரியரின் பணிகளில் அடங்கியுள்ளவை. உற்சாகப்படுத்துதல். செயலை விட சிந்தனையில் அதிக கவனம் செலுத்துபவர் விளையாட்டு வீரர். கற்றல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இயலாத மின்சாதனம். MP3 இயக்கி.
குழந்தைகள் பெரியோர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது குழப்ப உணர்வு. கலா தன்னுடைய குழந்தையின் இருசக்கர வாகனத்தை சத்தத்தை வைத்து எளிமையாக அடையாளம் காண்கிறார். இந்த திறன் கீழ்கண்டவற்றில் எத்தகைய கற்றலில் அடங்கும்? வாய்மொழி கற்றல். ஒளிபுகும் தாள்களைக் கொண்டு செயலமைப்பு என்னும் பாடப்பகுதியை கற்பிப்பதற்கு எந்த முறைக்கு கண்டறிக. மேற்பொருந்து முறை. ஒரு ஆசிரியர் மாணவனை பியானோ வாசித்தலில் திறம்பெற பல யுக்திகளை நுட்பமான விஷயங்களையும் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி திறனை பெறச் செய்வதன் மூலம் அடைவிற்கு வழிவகுக்கிறார். புலனுணர்வு. போட்டித் தேர்வுக்கு படித்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் PDF மெட்டீரியல் வேண்டுமென்றால் 9751354425 என்ற எண்ணிற்கு அணுகவும். நன்றி, வணக்கம்.